நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சில வரிகள்ங்க. என்ன அப்படின்னா, "தூரத்தில் உன்னை பார்த்து எவ்வளவு சந்தோஷம் அடைந்தவன் நான். இன்று குடும்பத் துயர் துடைக்க ஏதோ ஒரு வேலைக்காக தூரம் போகிறேன் நான். இதோ உன்னில் ஏறி அமர்ந்திருந்தும் சந்தோஷமற்றவனாய்." அப்படிங்கிற அந்த வரிகள்ங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பார்த்தோம்னா, கீழ இருந்துக்கிட்டு ஏரோப்ளேன் மேல போச்சு அப்படின்னாலே, அந்த சத்தம் நம்மளுக்கு கேட்டாலே, நம்ம வீட்டுக்குள்ளேருந்து வெளியில வந்து மேல பார்த்துட்டு இருப்போம். பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அப்படி இருக்கும். அப்ப இல்ல, இப்பவுமே நெறைய பேருக்கு அந்த மாரி தான் இருக்கும். என்னதான் அந்த ஏரோப்ளேன் சவுண்ட் கேட்டாலுமே வெளியில போய் நின்னு பார்க்குறதுக்கு. ஆனா, ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவன், அவனோட குடும்ப கஷ்டத்த துடைக்கிறதுக்கு அந்த ஏரோப்ளேன்ல தான் போகுறான். சிங்கப்பூருக்கோ, மலேசியாவுக்கோ எங்கோ ஒரு வெளிநாட்டுக்கு போகும்போது, அந்த ஏரோப்ளேன் மீது உட்காந்துட்டு இருக்கும்போதும், கீழ இருந்து பாய் சொன்ன அந்த சந்தோஷம் அவனுக்கு அந்த ஏரோப்ளேன்ல போகும்போது கிடைக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா, வெளிநாட்டில வேலை செய்ற எல்லாருக்கும் வந்து பார்த்தோம்னா டெடிகேட் பண்ணுங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.